ஸோ பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பீடாக புரியும். சரிட்டுக்கு நம்ம டைம்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸ்மாக் டவுனை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்சும் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேவருக்கு அப்புறமா நடக்கிற மொதல் ஸ்மாக் டவுனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்க்கப்படுது. இதில் இருந்து அப்கமிங் ஃபியூட் என்னன்றது செட் ஆகும்னால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அதர்வைஸ் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் பண்ணதே நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டன் தான் கிக் ஆஃப் பண்ண ராண்டி ஆர்டன் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ட்ரூ மேக்கின்டையரா இருந்தாலும் சரி, கோடி ரோட்ஸாக இருந்தாலும் சரி, யார் கையில் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இதுதான், நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளானை சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. லாஸ் வேகாஸில் நான் வெறும் கையோட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மாட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவேன். அந்த மெயின் ஈவெண்ட்டில் வின் பண்ணி நியூ சாம்பியனை கிரவுன் ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. இன்ட்ரோ பண்ண ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உரிய ஆளு, எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி இருக்குது, நான் வந்து வேர்ல்டு டைட்டில் சேலஞ்ச் பண்ணுறதுக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு. பயங்கர கான்ட்ரோவர்ஷனலாக பேசிட்டு இருக்கும்போது ராண்டி ஆர்டன் இந்த இடத்துல ஆர்கே போட்டு இந்த செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா யுனைடெட் சாம்பியன்ஷிப்கான ஓப்பன் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கால்மேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாரு. இதை அக்செப்ட் பண்ணுற விதமாக ட்ரிபிளியோட லேட்டின் அமெரிக்கன் சாம்பியனான நம்மளுடைய வேக்னர் ஜூனியர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி இல்லை, மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய கால்மேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணாரு. அதுக்கப்புறமா நிக் ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸ் அண்ட் ஆட்டோத் கிட்ட போய் சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் டாக் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிக் ஆலிஸ் இந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ பயங்கர ஹாப்பியாக இந்த டேமின் பீஸ் அண்ட் ஆட்டோத் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜரான நிக் ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாரு. நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் கிட்ட என்ன சொல்றாரு, நீ எனக்கு வாக்கு கொடுத்தால அதை வந்து நீ பின் பண்ணல, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யாருன்றதை காட்டுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆலிஸ் ட்ரூ மேக்கின்டையர் கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறமா இர்ரிலிபிள் ஃபோர்ஸ், அதாவது நம்மளுடைய லாஸ்ட் லெஜெண்ட் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நயாஜெக்ஸ் இப்போ WWE சாம்பியன் இருக்காங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் பண்ண என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்துக்கோங்க, ஸோ 6 ஃபீட் இருக்கோமா, ஸோ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை மாதிரின்றதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. லாஸ்ட் லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸாக தான் இருக்க போகுது, ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாமினேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோன்றதை லாஸ்ட் சொல்கிறாங்க. மெயின் பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய மிஸ் அண்ட் ஆல்சோ கிட் வில்சன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா ட்ராகனை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணுறாங்க. இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போனதுக்கான காரணமே ஈலியா ட்ராகனாதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலோ பண்ணுறாங்க. ஈலியா ட்ராகனை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் வச்சு செட்டில் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற இடத்துல மிஸ் என்ன பண்ணிடுறேன்னா, ஸோ நம்மளுடைய கிட் வில்சனை கோர்த்து விட்டாரு. ஸோ கிட் வில்சன் கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எடுத்துக்கிட்டு ஈலியா ட்ராகனை போய் ஃபேஸ் பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, வேணாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் தான் லாக்கல் ரூம் லீடராக இருக்கணும், ஸோ இன்ஸ்டன்ட்டாக நீங்களே ஃபேஸ் பண்ணுங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை திரும்ப ரிவெஞ்ச் பண்ணிட்டு விட்டாரு. இதுக்கப்புறமா விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளஸ் வர்சஸ் நம்மளுடைய விமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக இருக்குது ஜூலியா கைடன் ஜேம்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ சமிசன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மீட் பண்ணுற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. சமிசன் இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, நீ எலிமினேஷன் சாம்பர் தோத்துற, பரவாயில்ல தோத்தாலும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய கிடைக்குதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பயங்கர காண்டாயிராரு. காண்டான கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சமிசன் அக்யூஸ் பண்ணுறாரு, என்ன இப்படியே பேசிட்டு இருந்து என்கிட்ட வந்து டைட்டில் மேட்ச் வாங்கிடலாம்ன்ற மாதிரி பார்க்குறியா, கண்டிப்பாக டைட்டில் மேட்ச்லாம் கொடுக்க மாட்டேன், என்ன கொடுத்தாலும் உன்னால் வந்து ரீக்ளைம்லாம் பண்ண முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சமிசன் கிட்ட கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசி அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்மளோட ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 2025 சம்மர்ஸ்லாம் பார்ட்னரான நம்மளுடைய ராண்டி ஆர்டனை மீட் பண்ண போகிறாருன்றதை வந்து இந்த இடத்துல அஃபிஷியல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதுக்கப்புறமா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மோலைன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. டெர்மோலைன்லாம் எப்படி சிங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்குலேட் மேட்ச் நடத்துவாங்களா, ஸோ அதே மாதிரி தான் கார்குலேட் மாதிரியே டாக் டீம்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷன் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேக்ஸம் அண்ட் ஆல்சோ மெஷின் கன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. கிக் ஆஃப் பண்ணி இவங்க மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேதன் ஃபேஷன் அண்ட் ஆல்சோ ஆக்ஸம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இவங்க வின் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட் கிராஸ் ஆகிறாங்க. ஸோ லாஸ்ட் கிராஸாக கூட ஃபைட் போயிட்டு இருக்கும்போது இந்த லாஸ்ட் கிராஸை ரொம்பவே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் கிராஸாக அடுத்த ஆப்போனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஒயிட் சிக் பார்த்தீங்கன்னா வராங்க. ஒயிட் சிக்குமே லாஸ்ட் கிராஸை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடுறாங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் அண்ட் ஆல்சோ ஆட்ரூத் பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இந்த இடத்துல டேமின் பீஸ் அண்ட் ஆல்சோ ஆட்ரூத் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி நியூ WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர்ஸாக இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஃபீட் போகிறாங்க. ஸோ டேமின் பீஸ் சிங்கிள்ஸ் டிவிஷனில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு, பட் இருந்தாலும் பொறிக்கண்ட ஆட்டத்தோட பேட்ச் அப் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஒயிட் சிக்கை வந்து இந்த இடத்துல மை ஃபேமிலி டீ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இன்டர்ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தோக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி டீயோட ஃபியூடே வந்து பார்த்தீங்கன்னா சைஸாக வந்து பார்த்தீங்கன்னா WWE டெவலப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டன் சமிசன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மீட் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் வந்து சமிசன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில நேரம் நீ வந்து செல்ஃபிஷாக இருக்கணும், ஸோ அதை மட்டும் பார்த்துக்க, நல்லா யோசிச்சு செயல்படு, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து WWE சாம்பியனாக கிரவுன் ஆகும், வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீ மாட்டுவேன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் பயங்கரமாக சமிசனை மோட்டிவேட் பண்ணுறாரு. இந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் அண்ட் ஆல்சோ சலீனா வேகா வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறாங்க. இவங்க ஷோ பண்ணது மட்டும் இல்லாமல் அலிஸ்டர் பிளாக் இந்த இடத்துல சமிசன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நேச்சர் தான், நீ எதையும் கவலைப்படாதன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமிசனோட ஹீல்டனா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன கதைன்றதை
பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ WWE விமன் சாம்பியனான ஜேட் கர்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜேட் கர்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, ரியா ரிப்ளே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட என்னோட ஆர்ம்ஸ் லெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்னோட நான் பயங்கர பவர்ஃபுல்ன்றதை ஜேட் கர்கில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆல்சோ அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுற விதமாக ரெசில்மேனியா 42 நான் சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் ரீட்டைன் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜேட் கர்கில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ரியா ரிப்ளே இதுக்கு கமெண்ட் பண்ணுற விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஷாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ண முடியும், பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, உன் பாடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்க, பட் நான் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்காக பில்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் எப்படி சர்வே ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ரியா ரிப்ளே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரெசில்மேனியாவில் கண்டிப்பாக இந்த விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஜேட் கர்கில் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய போ டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் விக்னெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அதில் வந்து போ டாலஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அந்த லேட்டரமே திரும்ப எடுக்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓய மாட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய போ டாலஸ் பேசுகிறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஜானி கர்கன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நான் திரும்ப வரேன்டான்ற மாதிரி வந்து வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சப் பண்ணி விட்டாங்க. ஒபாஃபெமே வர்சஸ் ஜானி கர்கனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஒபாஃபெமே நசுக்கி விட்டுறாரு தலைவன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கர்கனை ரொம்ப கிளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா டான் ஹூசன் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வராரு. டான் ஹூசன் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வந்து நிக் ஆலிஸ் கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு ஒரு மென்டார் வேணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நிக் ஆலிஸ் இந்த இடத்துல நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து விட்டாரு. மிஸ் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல டான் ஹூசன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, டான் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்ஸோடைய அறிவுரைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கண்டிப்பாக WWE சாம்பியன் ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எனக்குன்னு ஒரு ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவேன்ற டான் ஹூசன் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உன்னால என்னால் மென்டார் பண்ண முடியாது, ஒன்று வந்து என்னால் வந்து கைட் பண்ண முடியாதுன்ற சொல்றாரு. டான் ஹூசன் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவ, பட் நீ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலைன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாபம் விட்டுருவேன். எப்படி டாமினிக் மிஸ்டர் ரால வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தரணும், அதே மாதிரி உனக்கு ஒரு பெரிய சாபத்தை விட்டு விட்டுருன்றது வந்து டான் ஹூசன் வார்ன் பண்ணுறாரு. இது லிஸ்ட்டில் புதுசாக இருக்குடா. ஸோ ஃபைனலாக மெயின் இவெண்ட் வந்துச்சு. ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ட்ரூ மேக்கினர் அவருடைய டைட்டில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போது இந்த மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரெஃப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுருவாங்க. ஸோ அடிச்சு போட்டதோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கினர் ஸ்டீல் சேர் எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்ப்பாரு. ஜேக்கப் ஃபாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. ஜேக்கப் ஃபாட் வந்து டைட் சேரை வாங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கினர் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். அதை யூஸ் பண்ண நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. அது ஆல்சோ தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 55-56 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கினர் அவரோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருக்காரு. நான் தான் சொன்னேன்லடா, ஸோ அப்டேட் வீடியோலேயே சொல்லியிருந்தேனே. ஸோ இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ராண்டி வர்சஸ் கோடிக்கான ஃபியூடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டெவலப் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணி அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பாக தான் ஸ்டில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தான் கை மாறி இருக்கு, மற்றபடி எல்லாமே ஒரே லூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஈவன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸும் சாம்பியன்ஷிப்பை தான் கேட்குறாரு, டாண்டியோட்டனும் சாம்பியன்ஷிப்பை கேட்குறாரு. கண்டிப்பாக ட்ரூவும் கேட்பார், ஏன்னா ட்ரூவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தானே வந்திருப்பாரு. கண்டிப்பாக ஜேக்கப் ஃபாட் உள்ளே கொண்டு வருவாங்க, அது போக சமி ஜெயினுமே உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கதைன்றது தெரியல. மேபி WWE இதை கூட ரெடி பண்ணலாம், ஏன்னா கோடி சாம்பியனாக வச்சுமே இவங்க எல்லாருமே சாம்பியன்ஷிப்காக ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு இதையுமே ப்ராப்பராக கூட மெயிட் பண்ணலாம். பட் இதுக்கான சான்சஸ்ன்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடியும் நம்ம ட்ரூவையும் வந்து பார்த்தீங்கன்னா கோடியும் நம்மளுடைய ராண்டி ஆர்டனே வந்து பார்த்தீங்கன்னா பேட்சப் பண்ணி விட்டானுங்க. ட்ரிக் வில்லியம்ஸும் சமி ஜெயினே ஒரு மேட்ச்சில் போட்டதுக்கு அப்புறமா ஸோ ட்ரூ வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கான மேட்சப்பை வந்து பார்த்தீங்கன்னா பேட்சப் பண்ணி விட்டுருவாங்க ரெசில்மேனியாக்குன்னு நினைக்கிறேன். இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஹையாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த நியூஸஸ் என்ன வந்திருக்குன்னா, ராண்டி வர்சஸ் கோடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா மெயின் இவென்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணியிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துச்சுன்றதா அப்டேட் வீடியோலாம் ஷேர் பண்ணினேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரியல. ஸோ இப்போ கரண்டாக முடிச்சு விட்டானுங்க. ஸோ ட்ரூ மேக்கினரை முடிச்சு விட்டானுங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இப்போ கரெக்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கர கிரிட்டிசிசம் போய்கிட்டு இருக்கு. அந்த வருஷம் WWE இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் பாக்ஸில் ஃபுல்லாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கினருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அகைன் நம்மளுடைய மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி டில் நவ் என்னென்ன கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனுக்கு ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுக்குறாரு. ரிட்டன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ராண்டியோட மீட் பண்ணுவாருன்ற மாதிரி விஷயம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நியூ WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர்ஸாக இருக்கிற நம்மளுடைய டேமன் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஆர்டூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மேட்ச் கொடுப்பாங்களா, இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கொடுப்பாங்களான்றதை டில் நவ் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. இல்லை ரெசில்மேனியாவில் கொடுக்குறானுங்களான்றது தெரியல. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனுக்கு ஜெல்லி ரோல் வரல, அது மட்டும் தான் கரண்ட் கார்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே சேஃப். வணக்கம்.